செய்து கிடப்பது. இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் யதார்த்தமா பேசிய படிக்கிட்டோம். இதுக்கு மேலே எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன். அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். செய்கிறேன் சும்மா சிறப்பா இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்தேன் சும்மா அது செய்கிறேன் இது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் உருட்டுவேன் போட்டுவேன் அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும் தான் இந்த விஜய். அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விஜய் நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெடுக்கொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைகள், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பாயல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதைகளை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோற்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ண ஐயாவை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோற்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனதே சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. கான்பிடண்டா இருக்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்முடைய வேத வாக்கை எடுத்துக்கொண்டு நிறைவேற்றுவோம். கட்டுக்கடங்காத கூட்டத்தின் நலன் கருதி தீர்மானங்கள் தனியாக வெளியிடப்படும் என்று சொல்லி நன்றியுரை பெறுகிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தங்கமணி அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி மாநாட்டில் சிறப்புரையாற்றிய அருமையான கழகத்தின் தலைவருக்கும் இந்த மாநாடு வருகின்ற கழக தோழர்களுக்கும் மதுரை மாவட்டம் சார்பாக நன்றி நன்றி நன்றி. மதுரையில் இருந்து சொல்கிறோம், சந்திரன் வந்து விட்டார். பிறந்தது வெற்றி தலைவர், வெற்றி தலைவர், வெற்றி தலைவர். நன்றி.
அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது.